வணக்கம் மக்களே, இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 15 கிராம் மல்லிப்பொடி. மல்லியில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அரைச்சி மசாலா பொடி போட்டுவோம்ல, அந்த மல்லிப்பொடி. இதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை, 20 கிராம் வந்து உப்பு, அப்புறம் வந்து 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து போட்டிருக்கேன். 150 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, 10 கிராம் புதினா, 10 கிராம் மல்லி, 15 கிராம் பச்சை மிளகா, அப்புறம் 1/4 கிலோ தக்காளி, 1 கிலோ மட்டனுங்க. இதுதான் தேவையானது. நான் வந்து மிளகாத்தூள் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். அப்புறமாட்டி அதை எடுத்து வச்சு நான் அதில் போடுறேன். 300 கிராம் வந்து கிராமில் தான் சொல்கிறேங்க. 300 கிராம் ஆயிலுங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய்யும் கடலெண்ணெயும் ஊற்றிக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பங்க. இதில் வந்து நம்ம ஏலக்காய், பட்டை போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறலாம். இதில் வந்து 150 கிராம் பூண்டு அரைச்சி தனித்தனியாக தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோங்க. 150 கிராம் பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறலாம். அந்த பூண்டு வேகிறதுக்கு, பூண்டு வதங்கிறதுக்கு தாங்க ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த வீடியோ வந்து அரை மணி நேரம் நான் பிரியாணி செய்கிறத நான் அப்படியே எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பூண்டு வதங்கிறதுக்கே நேரம் ஆகிடுச்சுங்க. அதெல்லாமே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சிலதை கட் பண்ணிட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் கடைசி அந்த பக்குவத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பூண்டு வாசனை நல்லா வந்ததுக்கப்புறம் நான் இஞ்சியையும் போட்டுக்கிறேங்க. இஞ்சியும் பூண்டும் நல்ல பச்சை வாசனை போக நல்ல கமகமகமன்னு மணக்கும். அந்த மாதிரி வதக்கணுங்க. அடியில் பிடிக்காது. அத்தை கூட சொல்லுவாங்க அப்பப்போ எனக்கு கீழே பிடிச்சிரும், ஏன்னா இஞ்சி பூண்டு போடும்போது அடியில் பிடிச்சிரும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம 300 கிராம் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றும் போது அடியில் பிடிக்கவே இல்லைங்க. ஆனால் நான் ஒரு பயத்தோடு தான் கிண்டி தான் பார்த்தேன். இது வந்து நான் ஒரு சேனலில் பார்த்தேங்க, டிகே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஷன் டிகே ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் பார்த்தேன். மாஸ்டர் அவங்க பிரியாணி மாஸ்டர் அருமையாக சொல்லி கொடுத்தாருங்க. இந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கும்போது யாராக இருந்தாலும் பிகினர் கூட பிரியாணி செஞ்சிடலாங்க. அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். இதில் வந்து 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 15 கிராம் பச்சை மிளகா, அப்புறம் வந்து 1/4 கிலோ தக்காளி சொல்லிட்டேன்னா, பச்சை மிளகா, 10 கிராம் புதினா, 10 கிராம் மல்லி எல்லாம் போட்டாச்சு. 17 கிராம் வந்து அந்த மல்லி மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கேன். மல்லித்தூள் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து 5 கிராம் போட்டிருக்கேங்க. மிளகாத்தூள் வந்து 5 கிராம் போட்டிருக்கேன். கலருக்காக தான் போட்டேன். காரம் வந்து பச்சை மிளகா தான். இது வந்து 20 கிராம்ங்க. உப்புக்கு மொத அளவு சொன்ன ஒரே சேனல் வந்து எனக்கு அந்த சேனலாக தான் இருக்கும். நான் உப்பையும் நான் உங்களுக்கு அளந்தே தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நமக்கு தேவையே இல்லைங்க. 17 கிராமில் இருந்து 20 கிராம். நான் ஃபஸ்ட்டு 17 கிராம் போட்டேன். அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வைப்போம்ல, உப்பு பார்த்துட்டு 3 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் கக்கி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம வந்து தயிர் போடணும். தயிரும் நல்லா கலந்து அப்படியே எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா கக்கி வந்துடும். சூப்பராக எந்த இடத்துலையுமே பிடிக்காமல் ஈஸியாக வந்துடுதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே மட்டனை வேக வச்சுருந்தேன். 1 கிலோ மட்டன் வேக வச்சுருந்தேன். அந்த மட்டனையும் நான் அதிலே போட்டுட்டேன். தண்ணியை தனியாக வச்சுருந்தேன். அதையும் எடுத்து அந்த நல்லா ஒரு வதக்கிட்டு திரும்பவும் நான் வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டேங்க. 1க்கு 1.5 அளவு வந்து தண்ணி வந்து 1க்கு 1.5ங்க. இது வந்து லெமன், ஒரு லெமன், அதாவது அது அந்த லெமன் வந்து 10 கிராம், 8 கிராம்லேருந்து 10 கிராம் இருக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க. அந்த லெமனையும் நான் ஊற்றிட்டேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடலாம். 1 கிலோ சீரக சம்பா போட்டிருக்கேங்க. பக்கத்துலேயே தம்மு போடுறதுக்காக நான் வந்து கொட்டாச்சியை போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட டபராலாம் இல்லாததுனால நான் வந்து குக்கரில் தான் நான் தம் போட போகிறேன். ஆனால் நான் எப்பயுமே பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி முறையில் தான் செய்வேன். அவங்க சொன்னது டிகே ஜங்ஷன் சேனலில் சொன்னது வந்து மேலே தான் தம் போட சொன்னாங்க. நான் எப்பயுமே நான் இந்த குக்கருக்குள்ளே வச்சுட்டு அப்படியே குக்கர் மூடிடுவேன். அது நல்ல வாசனையாகவும் இருக்கும். டக்குன்னு செரிச்சிரும். எந்த நான்வெஜ் நம்ம சமைச்சாலுமே அந்த கவுச்சி வடை இருக்காது, நல்லாவே செரிச்சிரும். நம்ம சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க. இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது எனக்கு கொட்டாச்சி வந்து பாதி பிடிச்சிருக்குங்க. பிடிக்க போகுது, கபகபன்னு பிடிக்க போகுது. அந்த சமயத்தில் நான் மூடிட்டு அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அப்புறம் தான் நான் மூடுறேன். மூடினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டைம் விட்டுட்டு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. நான் இந்த தம் போட்டதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஒரு தம் போட்டிருப்பேன். அது எல்லாமே போட முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேங்க. ஓப்பன் பண்ணின உடனே மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, குக்கருங்கிறனால நம்ம வெயிட்டும் போட்டதுனால அந்த தண்ணி வந்து அடியில் வந்து பிடிக்கிற மாதிரி, அதாவது தண்ணி இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு கிண்டு மட்டும் கிண்டி இதையும் சேர்த்து வச்சிட்டோன்னா அந்த பாருங்கள் நல்லாயிடும்.
கில்லி பிரியாணி அதாவது ரொம்ப குழஞ்சும் இல்லைங்க, ஆனால் ஆயில் கரெக்டாக இருக்குது, உதிரி உதிரியாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இது மாதிரி எனக்கு நமக்கு யாராவது பிரியாணி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளும் இந்நேரம் பிரியாணி நல்லா செஞ்சுருக்கலாம். வாங்க சாப்பிட்லாம் மட்டன் பிரியாணி.